வணக்கம் நண்பர்களே. எல்லா நண்பர்களுக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நண்பர்களே, இப்போ என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, பேன். நண்பர்களே, அதாவது பேனுன்னா நீங்கள் ஏதோ நினச்சிக்க போகிறீங்க. பதிவோடைய இப்போது நான் போட போகிற பதிவோடைய பேர் பார்த்தீங்கன்னா பேன். அதாவது தலையில் இருக்கிற பேன் நண்பர்களே, நம்ம தலையில் ஓடும்போது அந்த பேன் நண்பர்களே, அந்த பேனை வச்சு தான் இப்போ ஒரு பதிவு பார்க்க இருக்கிற நண்பர்களே, அந்த பேனை காட்டுறேன் பாருங்கள். நண்பர்களே, தெளிவாக பாருங்கள் நண்பர்களே. ஓடுதா? இதுதான் நண்பர்களே பேனு. அன்பர்களே, தமிழக நண்பர்களாக இருந்தாலும் எந்த நண்பர்களாக இருந்தாலும் நல்லா காட்டுறேன் பாருங்கள் நண்பர்களே. என்னுடைய விரலில் பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒன்று தெரிஞ்சு பாருங்கள், டாட். நண்பர்களே, தெரியுதா? நல்லா பாருங்கள். தெரியுதா நண்பர்களே? தெரியும் பாருங்கள். இது பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேர் பேன். பார்த்தா நண்பர்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேனு நண்பர்களே, பேனு நண்பர்களே. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெரிதா நண்பர்களே? நல்லா பாருங்கள் தெளிவாக. பார்த்தீங்களா நண்பர்களே? அவ்வளோ கிளியரன்ஸாக தெரிஞ்சு பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பேனை வச்சுன்னு என்னுடைய கையில் இந்த பேனை வச்சுன்னு எதுவும் பேச முடியாது. ஆகையால் இந்த பேனை குத்திடுவோம் நண்பர்களே. எப்படி? அவ்வளோதான் நண்பர்களே. கையில் பேனுக்குது, கையில் பேன் இருக்கிறது. இந்த பேனை குத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நண்பர்களே. பேனை குத்தி ஆயிடுச்சு பாருங்கள். பேனு நெசுங்கி போச்சு நண்பர்களே. ஏன்னா பேனை கையில் வச்சுக்கின்னு உங்களாட்ட கூட பேச முடியாத ஒரு நிலை நண்பர்களே. அதையால் இப்போ டாபிக்கு வருவோம் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நண்பர்களே, இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 வருஷமாக தான் இந்த சேடை நண்பர்களே, 5 வருஷமாக தான் இந்த சேடை முடியோட அழிஞ்சினா இருக்கிற நண்பர்களே. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னா ஹீரோ மாதிரி இருந்தேன் நண்பர்களே. எது மாதிரி இருந்தேன்? ஹீரோ மாதிரி இருந்தேன் நண்பர்களே. இந்த கொடுமையை எப்படி என் வாயால் சொல்லுவேன் நண்பர்களே? சும்மா பந்தாவா ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, அப்பாஸ் கட்டிங்கி, போலீஸ் கட்டிங்கி, இந்த மாதிரி கட்டிங்கெல்லாம் வெட்டின்னு இருந்தேன் நண்பர்களே. கண்ணாடின்னா, செப்பலன்னா, ஓமேக்ஸ் ஜெட்டி, ஓமேக்ஸ் பனியன், இந்த மாதிரி சென்ட்டுங்கெல்லாம் போட்டுன்னு வந்தது உண்மை நண்பர்களே. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி.
எப்போ அந்த சடை முடி உய்ந்ததோ நண்பர்களே, எப்போ இந்த சடை முடி உய்ந்ததோ, ஒரு ஸ்டைல் பண்ண முடியல, மேக்கப் பண்ண முடியல. என்ன கொடுமையோ நண்பர்களே, கொடிமீடியே கொடுமை. என்ன மாதிரி ஒரு கொடுமை வந்து யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க நண்பர்களே. என்ன மாதிரி ஒரு கொடுமை நண்பர்களே, இதான் உண்மை. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஆகுது நண்பர்களே? அதாவது புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு புண்பட்ட நெஞ்சை வந்து புகை விட்டு ஆற்றணுன்ட்டு ஒரு பழமொழி இருக்குது, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் பார்த்தேன்னா, அதாவது என் வாழ்க்கையில் என் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா, புண்பட்ட நெஞ்சை வந்து எதை கொண்டு ஆற்றுதுன்னு எனக்கே புரியல. அதாவது தம் அடிப்பாங்க பாரு, தம்மு நண்பர்களே. சில நண்பர்களை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ நண்பர்கள் வந்து தம் அடிப்பாங்க, பீடி பிடிப்பாங்க. அந்த நண்பர்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் இது போல் எதனா வந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி கஷ்டங்கள் ஏதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் அமைஞ்சிச்சுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக போவாங்க, ஒரு கடையில் போவாங்க, ஒரு பொட்டி கடைன்னு வச்சுங்க, ஒரு பொட்டி கடையில் போவாங்க. ஒரு சிகரெட், அதாவது தம்முன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு தம்மோ இல்லை பீடியோ, காஜா பீடியோ இல்லை வேறு எத்தனையோ பீடின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. காஜா பீடி, ஈஜா பீடி, 49 பீடி, 49ஆம் நம்பர் பீடி, இந்த மாதிரி சொல்லுவாங்க நண்பர்களே. இது போல் கோல்ட் ஃப்ளாக் கிங், அதான் சிகரெட் பேர் நண்பர்களே, கோல்ட் ஃப்ளாக் கிங்ஸ், அந்த மாதிரி எத்தனையோ ஐட்டங்கள்லாம் இருக்குது. இது மாதிரி வாங்கி புண்பட்ட நெஞ்சே சொல்கிறேன். யார் நம்ம யூத்துங்க, யார் வரும் இப்போது இளைஞர்களுக்கு சொல்கிறேன், யூத்துங்களை சொல்கிறேன். புண்பட்ட நெஞ்சை வந்து புகை விட்டு ஆற்றணும்னு ஒரு பயமொழி. நம்ம இளைஞர்களுக்கு வந்து எதான ஒரு கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், பல ஆப்புங்க இதெல்லாம் சந்திச்சாங்கன்னா, நம்ம யூத்துங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நேராக போவாங்க, டீ கடைக்கு போவாங்க, பொட்டி கடைக்கு, ஒரு தம்மோ இல்லை பீடியோ வாங்கி வாயில் வச்சு பற்ற வச்சுட்டு அப்படியே யோசனை பண்ணி புக்குன்னு ஊட்டின்னு இருப்பாங்க. வேறு நம்ம ஆளுங்க எப்படி புண்பட்ட நெஞ்சை வந்து ரிலாக்ஸ் பண்ணல, புண்பட்ட நெஞ்சை ரிலாக்ஸ் பண்ணோம், புண்பட்ட நெஞ்சை புகை விட்டேன்னு ஆச்சிடலாம் அப்படின்னு இந்த வேலை பண்ணுவாங்க நம்ம பசங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதாவது என் மனசும் புண்பட்டு போய் நண்பர்களே, அவங்க மனசு மட்டும் இல்லை, என் மனசும் புண்பட்ட நெஞ்சாகுது. ஆனால் இந்த புண்பட்ட நெஞ்சி, அதாவது நண்பர்களே, இந்த பால்வடியும் முகம் நண்பர்களே, இந்த பால்வடியும் முகம், இந்த கள்ளங்கோடு இல்லாத மூஞ்சி நல்லா பாருங்கள். இந்த கள்ளங்கோடு இல்லாத மூஞ்சி, இந்த பால்வடியும் மூஞ்சி பாருங்கள் நண்பர்களே. என் மனசும் புண்பட்டு போய்க்குது. எத்தனை கிலோவில் புண்பட்டு போய்க்குதுன்னு எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு புண்பட்டு போய்க்குது மனசு நண்பர்களே. அதுவும் சொல்லிடுறேன், உடம்புக்குள்ளே புண்படலை, புண்படலை. நீங்கள் உடம்பெல்லாம் புண்ணாகி போய்க்குன்னு என்னை தூக்கின்னு போய் அட்மிட் பண்ணிட்டு போகிறீங்க ஹாஸ்பிட்டலில். அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன், உடம்பெல்லாம் புண்படலை, மனசு வந்து எவ்வளோ புண்பட்டுக்குதுன்னு எனக்கே தெரியல நண்பர்களே. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
நீங்கள்லாம் வந்து சிகரெட்டு பிடிச்சி சிகரெட்டோ பீடியை பிடிச்சி புண்பட்ட நெஞ்சே புகை விட்டு ஆக்கிடுறீங்க. ஆற்று 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 ஆற்றுன்னு ஆற்றுறீங்க புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு தள்ளுறீங்க. ஆனால் நான் எதை கொண்டு ஆற்றுறதுன்னு எனக்கே புரியல நண்பர்களே. இதுதான் உண்மை. யானை பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது அது புரியாதான் முடிச்சுனுங்க நண்பர்களே. எதனால் புண்பட்டு போயிடுச்சுன்னு நினச்சிங்க நண்பர்களே. எத்தனையோ பேர் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, அசுலு அந்நிய சொந்தங்கள் பந்தங்களோ சொந்தங்களோ யாராக இருக்கட்டும்மா நம்மளுக்கு ஏன், அதாவது வந்து யாராக இருந்தாலும் பேர் எத்தனையோ பேர் நண்பர்களே, எத்தனையோ பேர் வந்து ப்ரெஷர்னு கொடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கா, எதுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடி அப்படி அப்பா கண்ணு குத்திச்சு. இந்த முடி நண்பர்களே, இந்த முடியை வந்து இந்த முடியை எடுத்துருப்பா. என்னப்பா நீ அறியாத பையனாகிற நண்பர்களே, அறியாத பையனாகிற 35 வயசு என்று ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு வயசு. எப்படி அறியாத பையனாகிற 35 வயசுன்னு வேறு சொல்கிற, ஓடி ஆடி வேலை செய்கிற வயசு, ஓட்டுற பாம்பை வந்து எட்டி மெரிக்கிற வயசு உனக்கு. நீ போய் இந்த மாதிரி மொழியெல்லாம் வயசுனுக்கிறிய எப்படி தம்பி? இந்த சரியை வயசுன்னு நீ என்ன இப்படி சாதிக்கு போகிற? அதாவது நான் சொல்ல மக்களே, எனக்கு தெரிஞ்ச நபர்கள் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ண கருத்து தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு. அப்படி ஓடுற பாம்பை எட்டி மெரிக்கிற வயசு உனக்கு. என்ன ஆகி போச்சு, என்ன கெட்டு போச்சு ஏன் தம்பி? மொட்டை அடிச்சுட்டு ஏன் நண்பர்கள் சொல்கிறேன் நண்பர்களே, மொட்டை அடிச்சுடு ஃபஸ்ட்டு. மொட்டை அடிச்சுட்டு இந்த தாடி கீரி இதெல்லாம் ஷேவிங் பண்ணிட்டு மீசை கீசெல்லாம் ட்ரீம் பண்ணிட்டு நல்லா டீசெண்டாக நல்லா கிளாத் வச்ச சட்டை டீசெண்டாக சட்டை போட்டுக்கோ, பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கணும் நண்பர்களே. ஏண்டா பொண்ணாடா இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு? ஏண்டா தம்பி, ஏன்பா முருகா, உலகத்தில் பொண்ணா இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அதாவது ஒரு ஆணுன்னு ஒன்று இருந்தால் ஒரு பொண்ணுன்னு ஒருத்தனுக்கு இருப்பாங்கல்ல. அதாவது நான் சொல்ல நண்பர்களை சொன்னதை நான் சொல்கிறேன். ஒரு ஆணுன்னு ஒன்று இருந்தால் ஒரு பொண்ணுன்னு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணுன்றாங்கல்ல, அந்த பழமொழியை தான் நண்பர்களே அவங்க சொல்லியிருப்பாங்க. அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என் தம்பி டீசெண்டாக மொட்டை அடிச்சிடு, இந்த முடி இல்லாத மொட்டை அடிச்சிடு, மீசை கேசை ஏற்றுரு, தாடி ஏற்றுரு, மொட்டை ஏற்றுட்டு சுத்தமாக இரு. நல்லா சட்டை போட்டுக்கணும், நல்லா பேண்ட் சட்டை போடணும், நல்லா டீசெண்டாக இரு. என்ன அந்த மாதிரி இருந்தேன்னா உனக்குன்னு எதனா ஒரு பொண்ணு கிடைக்காதியா போடும். அந்த பொண்ணை பார்த்து ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்கின்னு ஏதோ லைஃப்பில் ஏதோ கஞ்சி தண்ணி நண்பர்களே, ஏதோ கஞ்சி தண்ணி ஊற்றுறதுக்காவது யாருக்கு எனக்கு ஏப்பா, ஏதோ கஞ்சி தண்ணி ஊற்றுறதுக்காவது கடைசி காலத்தில் கஞ்சியை தண்ணியாக ஊற்றுறதுக்காவது உனக்கு ஒரு ஆள் உனக்கு ஒரு ஆள் ஒன்று இருக்கணும்லப்பா. நீ வந்து பார்த்தேன்னா என்னப்பா அந்த மாதிரி சேடையாக இதெல்லாம் வச்சுக்கணும், தாடி கீழெல்லாம் வச்சுக்கணும், இந்த மாதிரி கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நபர்கள் வந்து என்கிட்ட வந்து
வாக்குவாதம் பண்ணது உண்மை நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இது போல் எத்தனையோ நண்பர்கள் வந்து என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணது உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஆனால் இந்த முடி இறக்காத இருக்கிறதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டு ஒன்று இருக்குது நண்பர்களே. இதுதான் உண்மை. படவா ராஸ்கோல் அப்படின்னாடா சென்டிமெண்ட் உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட. அதனால் வந்து அது என்ன சென்டிமெண்ட்டு நான் சொல்கிறேன் நண்பர்களே, நோட் பண்ணிங்க நண்பர்களே. இந்த முடி எதனால் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இதுக்கு முன்னாடி பதிவிலே நான் போட்டிருப்பேன். வாராகி அம்மனை வந்து நான் கும்புறதுனால பார்த்தீங்கன்னா இந்த முடி வந்து செடை முடி உழுந்தது வழக்கம். இந்த செடை முடி உழுந்துச்சு நண்பர்களே. இந்த செடை முடி உழுந்துச்சு. இந்த செடை முடி அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செடை முடி உழுந்துச்சு, ரைட்டு, ஓகே. ஆனால் இந்த செடை முடி பார்த்திங்கன்னா இந்த செடை முடி உழுந்ததுலேருந்து நண்பர்களே எந்த ஒரு இந்த பம்பை உடுக்கை என்ன சொல்லுவாங்கள்ல, இந்த பம்பை உடுக்கை இதெல்லாம் அடித்து பம்பை கொடுக்க வச்சு அடித்து, அதாவது இந்த செடை உழுதுறான்னா இது வந்து சர்வசாதாரணமான செடையாக இருக்குமா நண்பர்களே. இது எதனா இந்த செடியில் வந்து ஏதாவது ஒரு தெய்வம், ஏதாவது ஒரு அது அம்மனாக இருந்தாலும் சரி இல்லை சிவபெருமானுடைய அம்சத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நண்பர்களே. ஒன்றும் சிவபெருமான அம்சத்தில் எதனா ஒரு தெய்வம் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அம்மா ஆதி பராசக்தியோட அம்சத்தில் எதனா ஒரு பெண் தெய்வமாக இருக்கணும். ஒன்று ஆண் இல்லை பெண். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சாமி. அதாவது இந்த செடியை பாருங்கள் நண்பர்களே. இது போல் செடை தலையில் வந்து இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வம் வந்து குடி கொண்டு இருப்பாங்க. எப்படி ஏதாவது ஒரு தெய்வம் வந்து அமர்ந்து கொண்டு இருப்பாங்க. இந்த செடை முடியில் இருப்பாங்கன்னு வச்சுங்க, தெய்வம் கட்டாயம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது எந்த தெய்வம்னு நம்மளுக்கு தெரியாத நண்பர்களே. இந்த முடியில் பார்த்தீங்கன்னா, அதாவது என்னுடைய செடை முடியில் எந்த தெய்வம் அமர்ந்துருக்கிறாங்க, எந்த தெய்வம் நின்றுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பம்பை கொடுக்க வச்சு அடித்து ஏதாவது ஒரு யார் மேலாவது, அதாவது என் மேலே கிடையாது நண்பர்களே, என் மேலே நான் சொல்ல வரல, யார் மேலாவது இந்த தெய்வங்கள் வரும்ல நண்பர்களே, இந்த தெய்வங்கள்லாம் வரும் பாருங்கள். அந்த சாமி வந்து ஆடுவாங்க பாரு, பம்பை கொடுக்கலாம் வச்சாச்சா சாமியெல்லாம் வந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்களை கூட்டின்னு வந்து எது இந்த சாமி வந்து ஆடுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஆட்களை கூட்டின்னு வந்து பம்பை கொடுக்க வச்சு அடித்து அந்த அம்மா மேலே சாமி வர வச்சு அப்போ அந்த அம்மா கிட்ட அருள் வாக்குன்னு நம்ம கேட்போம். இதுதான் உண்மை. அதாவது வந்து நான் இல்லை நண்பர்களே, பிரத்தி ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி பம்பை கொடுக்க வச்சு அடித்து சாமி வந்து ஆடும்போது அருள் வாக்கு கேட்பாங்க. அந்த மாதிரி நானே கேட்பேன்னு வச்சுங்க. அதாவது வந்து நான் மாதிரி வந்து அருள் வாக்கு கேட்கும்போது கட்டாயம் சொல்கிறோம். அந்த சாமி எப்படி அந்த பம்பை கொடுக்க வச்சு அடித்து அருள் வாக்கு வருதுன்னு சொன்ன பாருங்க, அந்த அம்மா மேலே வந்து ஆடும்போது இப்போ நம்ம கேட்குறோம், அம்மா இந்த தலை மேலே வந்து என்ன சாமிக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, இந்த செடியில் என்ன சாமிக்குதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய செடை
என் தலையில் இருக்குது நண்பர்களே. அப்படி இவ்வளோ பெரிய செடை வந்து பார்த்திங்கன்னா என் தலையில் இருக்குது. இந்த செடை வந்து ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு எனக்கே புரியல நண்பர்களே. இதுதான் உண்மை. செடை ஏன் வந்தது, எதுக்கு வந்தது? ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடை எதுவுமே கிடையாது எனக்கு. அப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது போன்ற சடை எனக்கு கிடையாது நண்பர்களே. எப்படி இருந்தானேன்னா கட்டிங்கெல்லாம் பண்ணின்னு அப்பாஸ் கட்டிங்கு, அப்புறம் பார்த்தா போலீஸ் கட்டிங், இந்த மாதிரிலாம் பண்ணின்னு நல்லா கெத்தாக இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி சடை போயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சடையில் எதுனா சாமி ஏதாவது இருக்குமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ளே ஒரு அச்சம். என்ன நண்பர்களே, இப்போ யாரும் கேட்காத டக்கான்னு வந்து இந்த முடி எல்லாத்தையும் எடுத்துட்டுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஏதாவது தெய்வ குற்றமாகி போட்டால் யார் என்ன பண்ண முடியும் நண்பர்களே? இதை புரிஞ்சுக்கணும்ல. இப்போது இது என்ன முடி, இது செடா முடி. இந்த செடை முடியை வந்து யாரும் கேட்காத, எந்த தெய்வத்தையும் மதிக்காத, டக்கான்னு நம்ம இந்த முடியை எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து இந்த முடி, அதாவது நண்பர்களே தெளிவாக யோசனை பண்ணோம். இந்த முடியை இறக்கிறதுக்கு 1008 பேர் ப்ரெஷர் பண்ணுவாங்க. எப்படி? இந்த செடா முடியை நல்லா பாருங்கள் நண்பர்களே. இந்த செடா முடியை இந்த ஜடா முடியை வந்து செடா முடியோ மொத்தத்தில் இந்த செடா முடியை இறக்கிறதுக்கு 1008 பேர் ப்ரெஷர் பண்ணுவாங்க. இது உண்மை. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த செடை முடியை அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, அப்படி மக்கள் இல்லை தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சவங்க நண்பர்கள்னு வச்சுக்கோ, இவங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு அந்த முடியை எடுத்துட்டேன்னா ப்ரெஷர் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, அவங்க பேச்சை கேட்டு முடி ஏற்றுடுறேன். ஆனால் இந்த முடியை ஏற்றுட்டு பேருக்கு ஏதாவது தெய்வ குற்றம், ஏதாவது தெய்வத்தினோட குற்றத்தில் நான் ஆளாயிட்டுனா நான் என்ன பண்ணுறது? இப்போ இந்த முடியில் ஒரு சாமி இருக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த சாமி திருப்பி என்கிட்ட கிராஸ் கேள்வி கேட்குதுன்னு வச்சுக்கோ, இது உண்மை நண்பர்களே. இந்த முடியில் இருக்கிற சாமி என்னை வந்து கிராஸ் கேள்வி கேட்குதுன்னு வச்சுக்கோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா டே பாலகா நண்பர்களே, சாமி வந்தால் இப்படி தானே சொல்லணும் நண்பர்களே. டே பாலகா, உன்னை நம்பி உன் தலையில் வந்து செடை முடியாக நான் உட்காந்தனே, என்னை மதிக்காத அந்த செடை முடியை வந்து உன்னை யாரா இறக்க சொந்து உன்னை விட மாட்டேன்டா நான் சொல்லிச்சுன்னு வச்சுக்காங்க, நான் என்ன பண்ணுறேன் நீயே சொல்லு. திருப்பி போய் அந்த சாமி காலில், அம்மா தாயே நான் தெரியாத மொட்டைச்சிட்டேன், எவன் பேசியோ எவனோ சொன்னான், எவன் பேசியோ கேட்டுன்னு பெரியத்தனமாக நான் மொட்டைச்சிட்டேன் தாயே, என்ன மன்னிச்சிடுமான்னா மேலே உட்காந்துக்கிற சாமி வந்து மன்னிக்குமா? சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள் ஐயா. அதாவது மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா மொட்டை அடிச்சிட்டேன் தெய்வத்துக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ, சாமிக்கு பிடிக்கல, டென்ஷன் ஆகி போச்சு, சாமி ஆக்ரோஷம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோ, என்ன கேட்காத எப்பட்றா நீ மொட்டை அடிச்ச அப்படின்னு சாமி சொன்னால் நான் என்ன பண்ணிட்டேன்? ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கு பயப்படுறனோ இல்லையோ, நான் கும்பிட்றேன் அந்த வாராகிக்கு பயந்துக்கிறேன். இதுதான் உண்மை நண்பர்களே. யாருக்கு? நான் கும்பிட்ற வாராகிக்கு கட்டாயம் நான் பயப்படுறேன். இதுதான் உண்மை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, தெரியாத மொட்டைச்சு போட்டு நாளைக்கு வந்து வாராகி அந்த அம்மாவுக்கு போன் வந்து எதனா எஸ்கா பொஸ்கா எதனா போச்சா நான் என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள். இனிமே பண்ண முடியாது, மாட்டின்னு தான் முழிக்கணும். அது வேறு இந்த சாமிக்கு பயந்துக்கணும். எப்படியா நான் கும்பிட்றேன் அந்த வாராகி சாமிக்கு பயந்துக்கணும், இந்த முடி எடுக்க முடியாது தவிச்சுன்னுக்கிறேன். இது ஒரு பக்கம்னு பார்த்தா மக்களே,
தலை ஃபுல்லாக பேணுங்கிறவங்க போயிடுச்சு மக்களே. இதுதான் உண்மை. இது ஒரு கொடுமை. என்ன கொடுமை? இந்த முடிவே இடக்க முடியாது ஒரு கொடுமை. சரி இடக்கலான்னு மனுஷன் திட பற்றிக்கணும். அப்படியா மனுஷன் திட பற்றிக்கணும் இடக்கலான்னு பார்த்தா கூட அது ஒரு பயமாகுது. இந்த சாமி வந்து என்னன்னா லீலைங்கெல்லாம் காட்டுமோன்னு ஒன்றுமே புரியலையான்ட்டு. நண்பர்களே, இந்த முடி இவ்வளோ உயரம் சடக்குது. இந்த முடி இடக்கலை. இந்த முடி இடக்காததுக்கு முன்னாடியே இந்த முடி இறக்கும்போதே 1008 லீலைங்களை காமிச்சுனுக்கிறா எங்கள் அம்மா வாராகி. என்ன லீலைங்க? மேலே உருன்னு ஓடுற மாதிரியும் ஒடிடுற மாதிரியும் மேலே ஏறுற மாதிரியும் குதிக்கிற மாதிரியும் ஜம்ப் பண்ணுற மாதிரியும் அதனால் கூட போட்டோம் நண்பர்களே. கண்ணில் கலர் டிவி கூட காட்டினான். தான் உண்மை நண்பர்களே. யார்? எங்கள் அம்மா வாராகி. கண்ணில் கலர் டிவிங்க. உங்கள் கண்ணில் வருமா கலர் டிவி? நண்பர்களே நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய கண்களில் கலர் டிவி ஓடுமா? ஓடாது. ஆனால் என்னுடைய கண்களில் கலர் டிவி ஓடியது உண்மை. அதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. எப்படி எல்லாம் கண்ணுங்களில் மிளகாத்தூள் தான் கொட்டுவாங்க நண்பர்களே. சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னான்ட்டு, கண்ணில் மிளகாத்தூள் கொச்சிட்டு ஓட்டான்டா. எப்படி ரைமிங் ஆனால் சொல்லுவாங்க, கேட்டுருப்பீங்க. ஏடா கண்ணில் மிளகாத்தூள் கொச்சிட்டு ஓட்டான்டா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மிளகாத்தூளை தான் கொட்டி ஓடுவாங்க. எங்கள் அம்மா வாராகி பார்த்தீங்க என்னச்சுக்கா, கண்ணில் படத்தையே காட்டுறவா ரீங்கு. அதுக்கு தான் நண்பர்களே சொன்னது படித்து வாராகி மாதிரி ஒரு சாமியை வந்து நான் உலகத்திலேயே பார்க்கலான்னு. எப்படி அந்த மாதிரி ஒரு சாமியை வந்து நான் உலகத்திலேயே பார்க்கல. தான் ஒன்று அந்த சாமிக்கு பயந்துன்னு யார் நண்பர்களே? மனசாலுக்கு பயப்பில்லையானா கூட எப்படி மனுஷாலுக்கு பயப்பில்லையானா கூட தெய்வத்துக்கு பயப்படணும். எப்படி மனுஷாலுக்கு பயப்பில்லையானா கூட தெய்வத்துக்கு பயப்படணுன்ட்டு ஒரு வரமுறை இருக்குது, ஒரு கட்டாயம்னு உனக்கு எத்தனையோ. இது வேற தொல்லையாக போச்சு நம்மளுக்கு. தொல்லையா நான் எங்கே வந்து பேசுனாங்க தான் இருமிங்கிறாங்க குழுக்கு. என்ன நண்பர்களே, சரி நம்ம வைக்கு வரும். அதாவது மனுஷாளுக்கு பயப்பில்லையானா கூட தெய்வத்துக்கு பயப்படணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டுக்கிறேன் அந்த மாதிரியே. ஏன் நண்பர்களே, சரி தெய்வத்துக்குன்னா பயப்படுவேன்னா அப்போ மனுஷாளுக்கு பயப்பட மாட்டியாடா நீ? அப்போ மனுஷாளுக்கு பயப்பட மாட்டேன், தெய்வத்துக்கு தான் பயப்படுவியா? நீங்கள் தப்பாக நினச்சி போகிறீங்க. மனுஷாளுக்கும் பயப்படுவேன். இருப்பினும் வந்து மனுஷாளுக்கும் பயப்படுவேன், தெய்வத்துக்கும் பயப்படுவேன் நண்பர்களே. சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை போயிடுச்சு நண்பர்களே இந்த வாராகி அம்மன். ஏன் நண்பர்களே, சரி அதான் நான் சொல்கிறேன். நான் நீங்களா வாராகி அம்மன் கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களா நண்பர்களே, நண்பர்களே, என் இனிய தமிழ் மக்களே, ஆந்திரா மக்களே, கர்நாடகா மக்களே, கேரளா மக்களே, அப்புறம் வந்து இங்கிலீஷ்கார மக்களே, எல்லா ஜெர்மனி மக்கள், எல்லா மக்களுக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் சார்பில் நண்பர்களே, எப்படி என் சார்பில் நீங்களன்னா வாராகின்ற ஒரு தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்களா நண்பர்களே. எங்கள் அம்மா வாராகிக்கிட்ட நீங்களா கேட்டு சொல்லுங்களா நண்பர்களே. என்ன கேட்க சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப பண்ணுறா, லீடிங்கில் பண்ணுகிறா. யார்? வாராகின்றவா என்ன பண்ணுறா? லீடிங்க. அவன் சாமி அவள் பண்ணுற லீலை மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க நண்பர்களே. இதுதான் உண்மை.
மேலே பேனு கடிக்கிற மாதிரி இருக்குது. அது பேனா என்னன்னு தெரியல. பேனும் என்னன்னு தெரியல. கடிச்சுனுக்கு தலையில். நான் நண்பர்களே, அவன் பண்ணுற மாதிரி லீலிங்க, அவன் பண்ணுற மாதிரி சித்து வேலைங்கன்ற அவன் பண்ணுற மாதிரி லீலிங்க, அவன் செய்கிற மாதிரி ஒரு கிளிமிசுங்க வேறு யாருமே பண்ண மாட்டாங்க. எந்த சாமியும் பண்ணாது நண்பர்களே. இதுதான் உண்மை. அதாவது அலாட்டாக படக முடியல. எப்படி அலாட்டெல்லாம் படக முடியல. அவன் எப்போ வருவா, யார் வாராய், அவன் எப்போ வருவா, எப்படி வருவா, எந்த நேரத்தில் வருவா, அவள் வந்தாள்னா என்னென்ன லீலிங்கெல்லாம் காட்டுவா அப்படின்னு மக்களுக்கு தெரியாது. எனக்கு தான் தெரியும் நண்பர்களே. ஏன்னா நான்லாம் அனுபவிக்குவேன். இதுதான் உண்மை. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வாராகி அம்மன் வாராகி அம்மா வந்து பேசி நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்களா? ஏன் நண்பர்களே, வாராகி அம்மா வந்து பேசி நீங்கள் கேட்டுக்கிறீங்களா? ஆனான்னா வாராகி அம்மா வந்து பேசி கேட்டுங்கிறேன். வாராகி அம்மனை அப்படியே கண்லேயும் பார்த்துக்கிறேன் நண்பர்களே. அதுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க, இவன் கோமாளக்காரனா இல்லை பைத்தியம் இது பிடிச்சி போச்சான்னு நினைப்பீங்க. கோமாலையும் இல்லை, பைத்தியமும் பிடிக்கல. தெளிவாக இருந்து பேசினுக்கிறேன் நண்பர்களே. தெளிவாக ஸ்க்ரீன் முன்னாடி நின்று பேசினுக்கிறேன். இதுதான் உண்மை. எல்லாம் தெளிவாக தாங்கிறான். அதுக்கு தான் படித்து சொல்லுங்கிறது. வாராகி அம்மன் கூட நீங்கள் எல்லாம் பேசியிருக்க மாட்டீங்க. ஆனால் நான் பேசுகிறவன் வேறு. எங்கள் அம்மா வாராகி கூட நான் பேசுகிறவன். வாராகியை நீங்கள் கண்ணில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் நான் கண்ணில் பார்த்தேன் நண்பர்களே. அது இந்த வாராகி பார்க்குறது 1, வாராகிக்கிட்ட பேசுறது 2. அது இல்லாமல் எத்தனையோ வைப்ரேஷன் நண்பர்களே. எத்தனையோ வைப்ரேஷன் நண்பர்களே. இந்த மோதிரம் நல்லா இருக்குதா நண்பர்களே? ஏன்னா இப்போ காட்டும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த டாப்பிக்கு. சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோவில் பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கேன். வீடியோவில் பேசினாங்கன்னா எதனா ஒரு ஃபங்க்ஷன் எதனா போனாங்கன்னு வச்சுக்கேன், கையில் மோதிரம் கதிரம் போட்டிருந்தாங்கன்னா இந்த மோதிரம் வேரில் மட்டும் தனியாக வச்சுப்பாங்க. இப்படி தான்ப்பா எதனா ஒன்று பேசினே இருப்பாங்க. ஆனால் இந்த விரலில் மட்டும் அந்த மோதிர விரலில் அப்படி அழகாக காமிப்பாங்க. ஆட்கள் சொல்கிறேன், நம்ம ஆளுங்களை சொல்கிறேன். ஏன்னா இது கோல்டு மோதிரமாக இருக்கும் நண்பர்களே. இது கோல்டு மோதிரமாக இருக்கும். ஏதோ ஒரு சவரம் 2 சவரத்தில் போட்டுன்னு இருப்பாங்க மோதிரம்னு வச்சுக்கோங்க. அப்படியே கெத்தாக காட்டுவாங்க ஆளுங்க. ஏன்னா இந்த மோதிரத்தை நம்ம பார்க்கணுமே. எப்படி கையில் போட்டு வச்சுக்கிற மோதிரம் நம்ம பார்க்கணும்ல. ஆனால் தான் இப்படி கெத்தாக காட்டுவாங்க மோதிரம் நம்ம ஆளுங்க. அதெல்லாம் பயங்கரமான ஆளுங்க. இப்போ நான் வீடியோ பேசுறதுக்குலாம் நானே இந்த மோதிரத்தை பார்த்துனுக்கிறேன். என்னடா இது வெளியே தீங்குதுன்னு. இது வேறு எந்த மோதிரம் இல்லை நண்பர்களே. இது வந்து ராசிக்கல். என்னுடைய ராசிக்காக, என்னுடைய ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. அதனால் இது வந்து இந்த மோதிரத்தை வந்து ராசி மோதிரம். இது என்ன இது பார்த்திங்கன்னா வெள்ளி நண்பர்களே. வெள்ளியில் செஞ்ச ராசிக்கல் மோதிரம். அதுதான் போட்டுனுக்கிறேன். பார்த்திங்கன்னா நண்பர்களே, இது போல் வாராகி அம்மன் லீலை வந்து எவ்வளோ சொல்லலாம். அந்த மாதிரி நான் வாராகி கிட்ட மாட்டினுக்கிறேன்னே நினச்சிங்க. எப்படி வாராகி அம்மன்கிட்ட மாட்டினுக்கிறேன், வாராகி கும்பத்தில் அடிக்டாக இருக்கிறேன்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி நேரத்தில், இது போல் நேரத்தில் இந்த செடியும் இறக்க முடியாது. எப்படி இந்த செடியும் இறக்க முடியாது நண்பர்களே. இப்போ தான் ஞாபகம் இருக்குது இந்த செடியும் இறக்க முடியாதுன்னு ஒன்று. ஒரு நண்பர்
நண்பர்களே, ஒரு நபர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களே இந்த மாதிரி வேலை விஷயமா கேட்டேன் நண்பர்களே. ஏன்பா இந்த மாதிரி வேலை இருந்தால் என்ன சொல்லுப்பா, ஏதோ ஒரு வேலை, அதாவது எந்த வேலையாக இருக்கட்டும்மா, வேலை இருந்தால் என்ன சொல்லுப்பா, வேலை இல்லாத கஷ்டப்படுங்கிறேன்னு சும்மா ஒரு மேல் பேச்சுக்கு சொன்னேன் நண்பர்களே. அந்த நபர் என்ன பண்ணார்னு பார்த்தா, தம்பி இந்த முடியை எடு, இப்படி தம்பி இந்த முடியை இந்த தாடியை எடுத்துட்டு பத்தமாக வந்தேன்னா வேலை கொடுக்குறேன் அப்படின்னு குண்டை தூக்கி போட்டார் நண்பர்களே. எனக்கே சாகாகி போச்சு. என்ன தான் பண்ணுறது, நான் தான் முடியை எடுக்க முடியாது. ஆம்பா நான் வாராகி கும்பிடுங்கிறேன், இது செடை முடி, என்ன ஜடை உயிர்ந்து போச்சு. நான் தெரியாது அந்த முடி எடுத்துப்புட்டு நாளைக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சேன்னா எவன் பாதைப்படுறது, எவன் கஷ்டப்படுறது. நீ சொல்கிற நீ 2 நாள் வேலைக்கு எப்படி அந்த நபர் வந்து ஒரு 2 நாள் வேலை கொடுப்பாருன்னு வச்சுக்க நண்பர்களே. இந்த 2 நாள் வேலைக்கு ஆசைப்பட்டு நான் இந்த முடி எடுத்துட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் உடம்புக்கு எதனா பிரச்சனை வந்தால் யார் பார்க்குறதா? அந்த 2 நாள் வேலை கொடுத்த நபர் வந்து என் உடம்பை காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மாட்டார். அன்றைக்கி என்ன சொல்லுவார், என் உடம்பு சரியாயிடுச்சானா, என் உடம்பு ப்ராப்ளம் ஆயிடுச்சானா என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, டேய் உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை, நான் முடியை எடுக்க சொன்னேன்னு நான் ஏன்பா எனக்கு தெரியாது உன் முடியில் சாமி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாதனமாக முடி எடுன்னு சொன்னேன், நீ ஏன்டா எடுத்த முடி அப்படின்னு என்னே குறைக்க திரும்பி கேட்டேன். நான் என்ன நண்பர்களே பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள். அதனால் மென்று முயங்கணும். எப்பா நீ வேலையே தள்ளியானா கூட பரவாயில்ல, உனக்கு ஒரு கும்பிடு. எப்படி எப்பா தெய்வமே, நீ வேலை தள்ளியானா கூட பரவாயில்ல, உனக்கு ஒரு கும்பிடு. இந்த செடை முடியெல்லாம் இறக்க முடியாது, ஆளா ஊருப்பா சாமின்னு அவரை பூப்பா அப்படின்ட்டு அவரும் போயிட்டார் நண்பர்களே. இந்த செடை முடியை இறக்காத காரணம் ஒன்று, இந்த செடை முடியில் பார்த்தா குத்தா பேனுக்கு வந்து ரொம்ப நண்பர்களே பேனு கூட பாரு, உங்கள் கண் எதிர்க்க ஒரு பேனை ஊற்றினேன். ஏன் நண்பர்களே, இந்த நானும் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நண்பர்களே. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 3 வாட்டி குளிக்கிறேன் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி குளிச்சுட்டு 2 ஷாம்பு கிளீனிங் ப்ளஸ் போட்டு தலையில் நல்லா தேய்ச்சி நண்பர்களே, 2 ஷாம்பு தலையில் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு ஈர டவுலை போட்டு தலை மேலே அப்படியே ஈர டவுலை போட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா முடியும் ஈரமாகணும் நண்பர்களே, முடி ஈரமாகணும், டவுலும் ஈரமாகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டவுலு தலை மேலே போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த டவுல் எடுத்து பார்த்தா 10 பேனுக்கு நண்பர்களே. எப்படியே அந்த டவுலில் 10-15 பேனுக்கு அந்த டவுலில். அது ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, படுத்துனுக்கிறேன் ஒரு இடத்துல நண்பர்களே, ஏஞ்சி பார்த்தா அந்த படுத்துனுக்கிற இடமெல்லாம் பேனாகுது. எப்படியே நான் படுத்துனுக்கிற இடமெல்லாம் பேனுங்களும் நம்புடுங்களாகுது. எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது படுத்துனுக்கிற இடத்துலலாம் பேனாகுது, யாருன்னா தலை வாரி பேன் எடுத்துன்னு வந்து நம்ம இடத்துல போயிட்டு போட்டான். நண்பர்களே நீங்கள் கூட தான் யோசிப்பீங்க, இப்படி தான் யோசிக்க முடியும். படுத்துனுக்கிற இடமெல்லாம் பேனாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? என்னடா யாருன்னா தலையை அந்த பொம்பளைங்க யாருன்னா தலையை வாரி பேனுங்களை மொத்தம் டப்பாவில் கொட்டி, தலையை வாரி அந்த மொத்த பேனும் டப்பாவில் கொட்டி எடுத்துன்னு வந்து நம்ம படக்கிற இடத்துல யாருமான கொட்டு போட்டாங்களா, என்னடா இப்படி மேய்ஞ்சினுக்குது பேனு அப்படின்னு எனக்குள்ளே ஒரு டவுட்டு கிளம்பி போச்சு. ரெண்டாவது மேய்ஞ்சினுக்கிற பேனுங்களே
தரையில் மேய்ஞ்சி நிற்கிற பேனுங்களை விரல வச்சு டிக்கி 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 டிக்கின்னு மொத்தம் பேனுங்களை குத்திட்டு பேனுங்களை மொத்தம் க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டாவது வேறு இடத்துல போனேன். இன்னொரு இடத்துல போய் உட்காந்துட்டு நைட்டெல்லாம் தூக்கமே வரல நண்பர்களே. சரி தூக்கம்தான் வரலையே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு மேலே வந்து ஒரு வேட்டி மாதிரி போட்டிருந்தேன் நண்பர்களே. மேலே ஒரு வேஷ்டி போட்டிருந்தேன். இந்த தலைமுடி இது நண்பர்களே, இந்த தலைமுடியே இப்படி தொங்க விட்டேன் நண்பர்களே. இப்படி எதா பார்த்தாலும் பேனை பார்க்குற மாதிரியே இருக்குது நண்பர்களே. நராக்கியே வாங்கினுக்கிறான்னு நினைப்பீங்க. எதை பார்த்தாலும் பேனுங்களை பார்க்குற மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறது, 24 hours பேனுங்களை குச்சின்னு இருந்தால் எப்படி இருக்குங்க மனசனோட நிலைமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலு மேலே இந்த வேட்டியை வந்து பரப்பிட்டு இருந்தேன் நண்பர்களே. வேட்டியை பரப்பிட்டு தலை பார்த்தீங்கன்னா அப்படியே நமிக்குது நண்பர்களே. தலையை பார்த்தீங்கன்னா அப்படியே நமிக்குது, அப்படியே தலை ஃபுல்லாக நமிக்குது, கச்ச 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 கச்சா நமிக்குது. என்னடா நமிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வேட்டியை வந்து இந்த காலு மேலே போட்டு வச்சு இந்த வேட்டியை வந்து நான் கவனிக்கலாம் நண்பர்களே. இப்படி தலையை வளைஞ்சிக்கணும், கையில் போட்டு அப்படியே கீரு 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 கீருன்னு கீருன்னு நண்பர்களே. சொறி 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 சொறின்னு சொரிஞ்சிட்டு நண்பர்களே இந்த முடியை இப்படி உதறனா நண்பர்களே வேணுங்களா கோச்சிங் திமி 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 எப்படியா தலையிலேருந்து நண்பர்களே, இந்த முடியிலேருந்து வேணுங்களா கோச்சிங் நண்பர்களே திமி திமின்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அடா என்னடா இது, இப்படியெல்லாமாடா பேணுங்க இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ உடம்பு குளிச்சுட்டு ஈரமாக இருந்தால் இப்படி துவட்டுவாங்கல்ல, தண்ணி போட்டு துவட்டுவாங்க போகிற அந்த மாதிரி துவட்டினா தலையிலேருந்து கொட்டினுக்குது நண்பர்களே. பேனு திமி 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 திமின்னு கொட்டினுக்குது நண்பர்களே பேனு. நான் என்ன திங்க் பண்ணேன் அந்த டைமில், நான் என் யோசனையாக பாருங்கள், என் யோசனை எப்படி போயிருந்துறான்னா, இந்த மாதிரி தெரிஞ்ச ஆளுங்க, தெரிஞ்ச நபர் சொல்கிறேன், இந்த தெரிஞ்ச நம்பருங்க என் முடியை எடுப்பான்னு அந்த ஒன்று, அதாவது முடியை ஏன்டா வயசுனுக்கிறேன் தம்பி, முடியை வயசுனுக்கிறேன், முடியை மொட்டைச்சிருன்னு சொன்னது ஒன்று. இந்த பேனுக்கு வேறு திமி திமி திமின்னு கொட்டினுக்குது, தலையிலேருந்து கீழே கொட்டினுக்குது. அப்படின்னா எவ்வளோ இருக்கும் பாரு இந்த தலையில் பேனு. இவ்வளோ பேனு எப்படி வந்ததுன்னு அப்படியே ஒரே யோசனை எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு திங்கிங் பண்ணேன், நான் யாரானா வந்து இந்த முடியை எடுக்கிறதுக்கு இவன் செடை முடி வச்சுனுக்கிறானே, இந்த செடை முடியை எப்படின்னா இவனை மொட்டை அடிக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு நண்பர்களே, இவனை மொட்டை அடித்து இவனை மொட்டை அடிக்க வச்சு அவனை அப்படின்னு சொல்லிட்டு யாரானா வந்து பேணுங்களே யாரா தெரியல பேணுங்குதோ மொத்த தள்ளக்கிற பேணுங்களும் மொத்தம் வாரி, மொத்த பேர் தள்ளக்கிற பேணுங்களும் வாரி ஒரு டப்பாவில் கொட்டி, அந்த டப்பாவில் இருக்கிற பேணுங்களை எடுத்துன்னு வந்து நம்ம எங்கன்னா தூங்குவோம்ல நண்பர்களே, நம்ம வந்து எங்கன்னா தூங்குவோம், மெய் மறந்து தூங்குவோம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏன்னா டப்பாவில் பேனு எடுத்துன்னு வந்து நம்ம தலையில் கொச்சு போட்டாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் ஆகிப்போச்சு நண்பர்களே. உண்மையிலுமே அந்த டவுட் வந்துச்சு நண்பர்களே. ஏன்னா அந்தளவுக்கு பேனு தலையில் ஏனே நண்பர்களே. இந்த பாருங்க, ஏன்னா இப்போ தான் மாட்டேன், கை வைக்கிற இடமெல்லாம் பேணுக்கு மாட்டுது நண்பர்களே. எப்படியே கை வைக்கிற இடமெல்லாம் பேணுக்கு மாட்டுது. அப்போ மனுஷனுக்கு வந்து கை வைக்கிற இடமெல்லாம் பேணு மாட்டினா மனுஷனுக்கு அந்த யோசனை வருமா வராதா? என்ன யோசனை கேளுங்க. ஏன்னா பொம்பளைங்க தலை, அந்த பொம்பளைங்க தலையில் பேணுங்கன்னு போகுது. இவங்க பேணுங்களை வரும்போது மொத்த பேணும் டப்பாவில் கொட்டி நம்ம தூங்குற இடத்துல எடுத்துன்னு வந்து நம்ம தலை என்ன கொட்டு போட்டாங்களா பேணுன்னு எனக்கு ஒரு டவுட் ஆகி போச்சு. அப்புறம் நானே மனுஷன் திட பற்றிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளக்கிற பேணுங்களே எடுத்துன்னு வந்துக்கிறேன். அப்போ கூட நம்பிக்குது நண்பர்களே, நம்ம சொல்லி தாங்க முடியல. நானும் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிடலான்னு எனக்கே தோந்து ஒரு நேரத்தில் டென்ஷன் ஆகி போட்டேனா. எப்படி
நண்பர்களே, இந்த தலையில் இருக்கிற பேனு தொல்லை தாங்க முடியாத, எப்படி என் தலையில் இருக்கிற பேனு தொல்லை தாங்க முடியாத போய் திருப்பதி போயிட்டு நண்பர்களே, திருப்பதி வெங்கடாசலபதி கோயில், திருப்பதி வெங்கடாசலபதி கோயில் போயிட்டு பேசாத மொட்டைச்சிட்டு வந்துடலாமான்னு டென்ஷனாகும் ஒரு டைமில் எனக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாராகி நினச்சினா பயமாக நண்பர்களே. இந்த வாராகி அம்மனை நினச்சினா குண்டை எகிரி போகுது. என்ன எகிரி போகுது? குண்டைக்கு பாரு, குண்டை எகிரி போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த முடியகிடியை ஏற்றுட்டு போயிருக்கு. ஏடா கூடமா எதனா ஆயிடுச்சானா நான் என்ன பண்ணுறது நண்பர்களே? ஏன்னா தெய்வ குற்றம் இது போல் ஏதாவது ஒரு குற்றத்தில் வந்து நான் மாட்டிக்கணுன்னா இப்பயே வந்து நொந்து நூடல்ஸாக போயினுக்கிறேன். ஏன் நண்பர்களே, இப்பயே நொந்து நூடல்ஸாக போயினுக்கிறேன். அது வேறு நொந்து நூடல்ஸாக போயினுக்கிறேன். பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகி போட்டேன். இதுதான் உண்மை நண்பர்களே. உங்கள்கிட்ட சொல்லாத யாருக்கு நான் சொல்ல போகிறேன்? இப்போயே வந்து நூடல்ஸ் ஆகி பிச்சை எடுக்காத குறையில் வந்து பிச்சை எடுத்துருந்தாங்க. அது நான் இறக்காத குறை நொந்து நூடல்ஸ் ஆகி பிச்சை எடுத்துனுங்கிறேன். இன்னும் இருக்கிற இந்த முடியை ஏற்றுப்பட்டு திருப்பி ஏடா ஓடம் ஆகி இது வேறு ஒரு பக்கம் பயமாகுது. நான் பார்த்தீங்கன்னு இது வேறு ஒரு பக்கம் பயம். இந்த முடியை எடுத்துட்டுன்னு வச்சுங்க, இந்த முடியை எடுத்துட்டு தாடி எடுத்துட்டுன்னு வச்சுங்க, மொட்டை அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு ஆகாத எதிரிகள் நண்பர்களே. ஒரு ஊர்லேயும் ஒருத்தருக்கு ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஒரு ஊரில் எதிரிங்கன்றது கம்பல்சரி ஒருத்தருங்க இருப்பாங்கன்னு வச்சுங்க. அதுபோல் என் எதிரிங்களுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். எப்படி? என் எதிரிங்களுக்கு ரொம்ப ரொம்ப கொண்டாட்டம், குஷி ஆகிப்படும் நண்பர்களே. ஜாலியாக இருப்பானுங்க. ஒரு எதிரிங்க பொம்பளைங்க வந்து பொம்பளைங்க அவங்க ஒரு ஜாலியில் இருப்பாங்க. ஆம்பளைங்களாக இருந்தால் அவங்க ஒரு ஜாலியாக இருந்துடும். பீரும் பிராணி அடிச்சுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவானுங்க என் எதிரிங்க. ஏன்னா மொட்டை அடிச்சிட்டானே, மொட்டைக்கிட்ட அடிச்சிட்டான்னு வச்சுக்கா, ஏதாவது செய்வினை செஞ்சு வச்சு பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு நண்பர்களை, என் எதிரிங்களை சொல்கிறேன், பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கஜினி படம் பார்த்துக்கிறீங்களா நண்பர்களே? சூர்யா சார். அப்படி நம்ம சூர்யா சாருடைய கஜினி படம் பார்த்துருக்கிறீங்களா நீங்கள் எல்லாருமே? கஜினி படத்தில் எப்படி இருப்பார் சூர்யா அவர்கள்? அப்படியே முடியை இப்படி தலையை இப்படி ஆட்டுவார். அப்படியே ஆட்டி டக்கான்னு அச்சுப்பாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி அந்த கெட்டப்பெல்லாம் பண்ணியிருந்து அந்த மாதிரி நம்ம கஜினி மாதிரி என்னை ஆக்கி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாத நண்பர்களே. என்கிட்ட பார்த்தீங்கன்னா கையில் 5 பைசா இல்லை. எப்படி கையில் 5 பைசா இல்லை? நானே பிச்சைத்தான் பெருமாள் வாங்கி சொன்னான்னா அனுமாருன்னுவாங்க. பிச்சைத்தான் பெருமாள் அட்டை பிடிங்கி சொன்னால் அனுமாருன்னு ஒரு பயமொழிக்குது. அந்த மாதிரி நானே கேட்குறேன். திடீர்னு எதனா ஒன்று என் உடம்பு காய்ச்சின்னு வச்சுக்கா, நம்மக்கிட்ட காசு ஒரு ரூபாய் இல்லை. இதுதான் உண்மை நண்பர்களே. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு பயந்துனே இந்த முடி எடுக்காத காரணம். இந்த பக்கம் வேலைக்கு போகலான்னு பார்த்தா, எப்படி இந்த பக்கம் வேலைக்கு போகலான்னு பார்த்தா முடி எடு தாடி எடு, அப்போ தான் வேலைக்கு கூட்டின்னு போவான்றான் ஒருத்தன். இந்த பக்கம் பார்த்தா தலை ஃபுல்லாக பேணுங்களா இது ஒன்று. ஏன்னா இந்த செடை முடியல நல்லா பாருங்கள் நண்பர்களே. இந்த செடை முடியில் வந்து சீப்பு போட்டும், இந்த செடை முடியில் சீப்பு போட்டும் வார முடியாத நிலை. சீப்பு உள்ளே போகாது, ஃபஸ்ட்டு போனாலும் வலிக்க முடியாது. இந்த பக்கம் பேணு டாச்சில் அப்பா, இந்த பக்கம் பேணு டாச்சில் நண்பர்களே. இந்த பக்கம் பேணு டாச்சில், இந்த பக்கம் முடியாத தான் வேலைக்கு போகணுமோன்றது அது ஒரு டாச்சில். சரி, இவங்க பேசும்
எப்படி இந்த முடி முடி எடுன்றாங்க போகிற இவங்க பேச்சும் அதே மாதிரி பார்த்தா இந்த பேனு டாச்சில் இந்த 2 டாச்சிலையும் மனசில் வச்சின்னு முடிய திட்டோம்னா இந்த வாராகி என்ன பண்ணுவான்னு ஒன்றுமே புரியல. அது பக்கம் ஒரு பக்கம் கபின்னு இப்போ முடிய ஏன் வச்சுனுக்கிறன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த வாராகி அம்மனால் தான் அந்த முடியை வச்சுனுக்கிறேன் நண்பர்களே. இந்த டாபிக் எதுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த டாபிக் எதுக்கு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நண்பர்களே, இந்த பேனுக்காக போட்டேன். எந்த பேனு? தலையில் இருக்கிற ஈரம் பேனுக்காக தான் இந்த டாப்பிக்கை மெயினாக போட்டுக்கோ நண்பர்களே. என்ன பண்ணுறது, நம்மளே மின்னு போக வேண்டாம். என்ன நண்பர்களை பண்ணுறது, ஒரு தலை முடி இருந்தால் பேன் இருக்குதான் செய்யும், பேன் இல்லாத இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா என் தலையில் அளவுக்கு மீறிக்குது பேனு. இந்த பேனு வந்து எப்படி வருதுன்னே தெரியல நண்பர்களே. அதாவது கூட வந்து என் கூட சொல்கிறேன், என் கூட யாருன்னா பொம்பளைங்க யாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது பொம்பளைங்கன்னு தப்பாக நினச்சி போகிறீங்க. என் கூட என் பொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு எதுனா, அதாவது எப்படி சொல்கிறது, வேறு யார் லவருக்கு வரன்றாங்களா, ஒன்றும் பொண்டாட்டியானா காணும், இல்லை லவருங்க யாருன்னா இருந்தாலும் பரவாயில்ல. பொண்டாட்டியும் இல்லை லவரும் நம்மளுக்கு இல்லைன்னு வச்சுங்க. நான் பேச்சுலராக இருக்கிற நண்பர்களே, எந்த ஒரு கனெக்டும் நம்மளுக்கு இல்லை. பொம்பளையோட வாய்ஸினே படலைன்னு வச்சுங்க, படலன்னு வச்சுங்க. அந்தளவுக்கு பொம்பளை வாடே இல்லாத, ஒரு பொண்ணோட வாடியே இல்லாத சொத்த பத்தமாக இருக்கிறேன்னு நினச்சிங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தன் தலையில் எப்படி அளவுக்கு மீறி பேனு வரும், இது நீங்கள் சொல்லுங்க. என்ன பண்ணுற, அப்படி இருந்தோம் பேணுங்க, ஏகப்பட்ட பேணுங்க வருது. எனக்கே சில டைம் நான் எத்தனை வாட்டி இந்த பஞ்சு டைலாக் சொல்லுது, யாரன்னா பேணுங்களை எடுத்துன்னு வந்து தலையில் கூட்டு போனால் ஏன்னா கூட்டு போடுறாங்க போலது. என்னன்னு புரியல, ஏன்னா கூட்டு போனால் தான் அந்த மாதிரி பேணுங்க இருக்கும். நானும் எத்தனை வாட்டி தான் நண்பர்களை பேணு இறக்குறது, பேணுங்களை எந்தெந்த ஆங்கிள்லையோ இறக்குறேன், இருந்தாலும் அந்த பேணுங்க போக மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் சொஞ்சினுக்கிறதாக்குது என் நிலமை. அதுக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு போகிறீங்க, என்னடா அவன் பேணுங்களை வாரி டப்பாவில் போட்டு இவன் தலையில் கொட்டுறான்னுக்கிறான் நினச்சிட்டு போகிறீங்க. அவங்க உண்மையில் கொட்டுறாங்களே இல்லையோ, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் தப்பாக நினச்சி போகிறீங்க. சரி நண்பர்களே, பாய், see you. நெக்ஸ்ட்டு பதில பார்க்கலாம் நண்பர்களே.